அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக மிக முக்கியமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில தாக்கங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அதீத நன்மைகள் என்னென்ன, ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் அப்படின்னா என்ன, இந்த கிரகணம் எப்படி நிகழுது அப்படின்ற தகவலை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் கிரகணமாக இந்த சந்திர கிரகணம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணமானது வானில் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆண்டில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழவுள்ளது. கிரகணம் எப்படி நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நேர்கோட்டில் வரும்பொழுது பூமியினுடைய நிழல் சந்திரனை மறைப்பதால் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணத்தின் போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இதற்கு ரத்த நிலவு அப்படின்னு பெயர் சுட்டலாம். முழு கிரகண நிலை எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இது இந்தியா நேரப்படி பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் நிகழ்வதாக சொல்லலாம். இந்தியாவில் இருந்து பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தினுடைய இறுதி நிலையை மட்டுமே காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மாலை நேரத்தில் கிரகணம் எப்போ தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணம் முழு கிரகணமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அது போலவே மாலை 5:32 மணிக்கு முழு கிரகணமும் முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் நம்ம கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில், அதாவது மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தினுடைய உச்சகட்ட நிலையை மட்டுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை பார்ப்பது போலவே சந்திர கிரகணத்தை நாம பார்க்கலாம். சந்திர கிரகணத்தை நாம வெறும் கண்களால் பார்க்கலாம். இதனால நமக்கு எந்தவித பாதிப்பும் நிச்சயமா ஏற்படுத்தாது. ஸோ இதுதாங்க சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய அற்புதமான நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகணம் என்ன நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையுது அப்படின்ற தகவலையும் நாம் தெரிந்திருப்போம். மேலும் இதனை தொடர்ந்து இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கும்பம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கும்ப ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எந்த காரியத்தை செய்தாலும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபடக்கூடிய அற்புதமான குணம் படைத்த ஒரு நபர் அப்படின்னு கும்பராசி நேயர்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றமாக நடக்கலாம். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் தொடர்பான புதிய நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும். புதிய தொடர்புகளும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல வகையிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டாகலாம். அது போலவே இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறையான நிலை உங்களுக்கு தெரிய வரலாம். இடமாற்றங்கள் உண்டாகும். சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு உங்களுக்கு தெரியலாம். செலவும் அதிகரிக்கும். ஆனால் தேவையான பண வசதியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில் இருந்து பின்னர் முடியலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் வருவதற்கு கொஞ்சம் தாமதமான காலத்தை எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன்பாக
தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகலாம். அதுபோலவே குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரலாம். புதிய தொடர்புகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் பெண்மணிகளுக்கு நிச்சயமா ஏற்படும். இடமாற்றங்கள் சில பெண்மணிகளுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பிறக்கலாம். அது போலவே விரைந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். கடன் பிரச்சனை இந்த காலகட்டங்களில் குறையலாம். வீண் அலைச்சல், வீண் பயங்கள் குறையலாம். அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் கும்பம் ராசினியர்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டாகலாம். வீண் செலவுகள் அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். திட்டமிட்டுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கலாம். பெரியவர்களுடைய அக்கறை உங்களுக்கு கிடைக்கலாம். வாகன யோகம் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமா இருக்கலாம். அதுபோலவே கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகலாம். திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக அமையலாம். புதிய நபர்களின் அறிமுகம் சில நேர்களுக்கு உண்டாகலாம். இதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா வரலாம். கும்பராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருப்போம். இதனை தொடர்ந்து முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நம்ம எந்த உணவையும் சாப்பிடவே கூடாது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. கோவில்கள் அனைத்துமே இந்த கிரகண நேரத்தில் சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவுகள் ஏற்கனவே செய்து வைத்திருந்தீங்கன்னா செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்ப புள்ளினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்க செய்யலாம். அது போலவே சந்திர கிரகணத்துக்கான துதி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தாலும் நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முடிந்ததும் பார்த்தீங்கன்னா குளித்து விட்டு ஆலய தரிசனம் நீங்க மேற்கொள்ளலாம். ஆலய தரிசனம் செய்து விட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக கிரகணம் முடிந்ததும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது அதீத நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகே நீங்க எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடலாம். இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நீங்க படிக்கும் பொழுது பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு உண்டாகலாம். இந்த கிரகணத்தால் எந்தவித தோஷமும் இதனால உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம். கண்டிப்பா கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றி செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்து வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதாங்க சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் கும்பம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். அது போலவே இந்த சந்திர கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறையும், சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்றதையும் நம்ம தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.